சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், சிபிஐ அதிகாரிகள் எவ்வளவு பேர் இந்த சோதனையில ஈடுபட்டிருக்காங்க? ஒட்டுமொத்தமா ப. சிதம்பரம் அவர்களுடைய எத்தனை இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வருது? தமிழரசன், நாடு தழுவிய அளவில் தற்பொழுது இந்த சிபிஐ அதிகாரிகளுடைய சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லி, சென்னை, அதே போல தமிழகத்தின் பிற இடங்களிலும் சோதனை நடப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைத்த தகவல் என்னவென்றால், ஐஎன்எக்ஸ் மீடியா சம்பந்தப்பட்ட செக் அனுமதிக்கப்பட்ட விவகாரத்தில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தற்பொழுது இந்த சம்பந்தமான சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிபிஐ அதிகாரிகளுடைய குழு முழுக்க டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து வந்து இந்த சோதனையை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று டெல்லி உள்ள உச்சநீதிமன்றத்தில் இந்த ஏர்செல் மேக்சிஸ் கேஸ் விவகாரத்தில் வழக்கு ஒன்று கார்த்தி சிதம்பரம் மற்றும் சிதம்பரத்துக்கு எதிராக தாக்கல் செய்திருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் அறிவித்திருந்தார்கள். அந்த வழக்கு அடுத்த கட்டமாக விசாரணை நடத்துவதற்காக இந்த சோதனை என்பது நடைபெற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் ஐஎன்எக்ஸ் மீடியா என்ற நிறுவனத்திலிருந்து நிதி பெற்ற விவகாரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை கோடி ரூபாய் நிதி சட்டவிரோதமாக பெறப்பட்டது என்பது குறித்த முழுமையான தகவல் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. நேற்று உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து சிபிஐ தகவல் சொல்லியிருக்கிறது. இது போன்று இந்த விவகாரத்தில் நாங்கள் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறோம், அடுத்த கட்டமாக விசாரணையை மேற்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த சோதனை தற்பொழுது நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். நாம் தற்பொழுது சிதம்பரம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ப. சிதம்பரத்தினுடைய இல்லத்தில் இருக்கிறோம். இங்கு காலை 7:45 மணி அளவில் 5 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர், டெல்லியிலிருந்து வந்த சிபிஐ குழுவினர் உள்ளே சென்றார்கள். தற்பொழுது மேலும் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் கூடுதலாக உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 9 அதிகாரிகள் சிதம்பரத்தினுடைய வீட்டில் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிதம்பரம் வெளியூரில் இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கார்த்தி சிதம்பரம் மட்டுமே இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விசாரணை மிகவும் ஒரு முக்கியமான விவகாரமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் தளத்திலும் சரி, அதிகாரிகள் மட்டத்திலும் சரி. ஏனென்றால் மிகவும் சக்தி வாய்ந்த அமைச்சராக கடந்த UPA 1, UPA 2 10 வருடங்களாக சிதம்பரம் டெல்லியில் கோலோச்சினார். அதற்கு பிறகு ஆட்சி மாறியது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு சிதம்பரத்தின் மீது பல்வேறு வழக்குகள் போடப்படும் என்று தொடர்ந்து சுப்பிரமணியன் சாமி உள்ளிட்டோர் எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள் சமூக வலைதளங்களிலே. இந்த சூழ்நிலையில் இவரது வீட்டில் நடக்கும் சோதனை மிகவும் கூர்ந்து கவனிக்கத்தக்க சோதனையாக இருக்கிறது. தமிழர்கள் மகாலிங்கம், இந்த சோதனை குறித்து கார்த்தி சிதம்பரம் வீட்டில் இருக்காருன்னு சொன்னீங்க. கார்த்தி சிதம்பரம் தரப்புல இருந்து ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கா? இந்த சோதனை குறித்து கார்த்தி சிதம்பரமோ அல்லது அவரது தந்தை சிதம்பரமோ இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. அதே போல எந்த தகவலையும் ஊடகத்திடம் தெரிவிக்கப்படவில்லை. வழக்கமாக இது போன்ற சிபிஐ சோதனைகளின் போது சம்பந்தப்பட்ட இடங்களுக்குள்ளே சிபிஐ அதிகாரிகள் சென்று விட்டால் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் உள்ளவர்களுடைய தொலைபேசி இணைப்புகளை துண்டித்து விடுவார்கள். வெளியே யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு செய்து விடுவார்கள் என்பதுதான் வழக்கமான ஒன்று. எனவே அந்த வகையில் இன்னும் அவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்த விளக்கத்தை கேட்க முடியாத ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சோதனை மிகவும் முக்கியமான சோதனையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐஎன்எஸ் மீடியா சம்பந்தப்பட்ட, அதாவது ஏர்செல் மேக்சிஸில் ஐஎன்எஸ் மீடியாவிலிருந்து நிதி பெற்ற விவகாரத்தில் சம்பந்தமாக இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சோதனை தற்பொழுது மொத்தம் 150க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் சிபிஐ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுக்க டெல்லியில் இருந்து நேற்று இரவே விமானம் மூலமாக சிபிஐ அதிகாரிகள் சென்னை வந்ததாகவும், தற்பொழுது சென்னை, நொய்டா, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடந்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சிதம்பரத்தினுடைய சொந்த ஊரிலும் சோதனை நடத்த தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். முக்கியமான ஆவணங்களோ அல்லது இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை சம்பந்தமான வாக்குமூலமோ பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் மகாலிங்கம், சென்னையில நடைபெற்று வரக்கூடிய சோதனை பத்தி சொன்னீங்க. டெல்லி, அவருடைய சொந்த ஊருக்கும் சிபிஐ அதிகாரிகள் சென்று கொண்டிருக்கிறதா சொன்னீங்க. அந்த இடங்கள்ல நடைபெற்று வரக்கூடிய சோதனை குறித்த தகவல்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கா? தமிழரசன், இந்த வழக்கு தற்பொழுது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் சொல்வது திடீர் திருப்பமாக இந்த சோதனையை பார்க்கலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிபிஐ நீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிமன்றம் பல்வேறு
கேள்விகளை சிபிஐயிடம் அண்மையில் கேட்டிருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணை நீண்டு கொண்டே போவதற்கு என்ன காரணம், சம்பந்தப்பட்டவர்களை சம்மன் அனுப்பி விசாரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, மேலும் சம்பந்தப்பட்டவர்களை மீது வழக்கு பதிவு செய்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, இப்படி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையுடைய சம்பந்தப்பட்டவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபரிடம் ஏன் நீங்கள் விசாரணை நடத்தவில்லை என்ற கேள்வியெல்லாம் கேட்டார்கள். அதற்கு சிபிஐ தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் சிபிஐ அனுப்பிய சம்மனுக்கு பதில் கொடுக்கவில்லை, அந்த சம்மனை பெற்றும் கொள்ளவில்லை, எனவே அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த விவகாரத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது, பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில் தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் இந்த வழக்கை விசாரித்து வருவதாகவும் சிபிஐ தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் சிபிஐ தொடர்ந்து நீதிமன்றம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கில் காலதாமதத்திற்கு என்ன காரணம், விரிவான விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நேற்று ஐஎன்எஸ் மீடியா என்ற நிறுவனத்தின் சார்பில் தொடுக்கப்பட்ட மனுவில் சிபிஐ சொல்லியிருந்தது, நாங்கள் இது குறித்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறோம், வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அடுத்த கட்ட விசாரணைக்காக இந்த சோதனை என்பது நடப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விவகாரத்தில் ஒரு புதிய திருப்பமாக இந்த சோதனையை பார்க்கலாம். அதே போல இன்னும் பல்வேறு திருப்பங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கலாம். ஏனென்றால் கடந்த UPA 1, UPA 2 அரசாங்கங்களில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் சிதம்பரம். முக்கியமான துறைகளுக்கு மந்திரியாக இருந்தார். அது மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சியிலும் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தார். பல்வேறு விவகாரங்களில் வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவிப்பவராகவும் இருந்தார். இந்த சூழ்நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பல்வேறு நெருக்கடிகள் அவருக்கு உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து பலர் செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன, சமூக வலைதளங்களிலும் பரவி வந்தன. 2G வழக்கிலும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பெயர் அடிபட்டது. அதே போல வாசன் ஐகேர் நிறுவனத்தில் வெளிநாட்டில் இருந்து முறையீடாக பணம் பெற்றார்கள் என்ற புகாரிலும் அமலாக்கத்துறையினர் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு இருமுறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த சம்மனுக்கு இதுவரைக்கும் அவர் பதிலளிக்கவில்லை. நீதிமன்றத்தில் அந்த சம்மன் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த அம்சங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தற்பொழுது சோதனை என்பது சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்தே வந்த குழு தற்பொழுது அந்த சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனைக்கு பிறகு வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா அல்லது வழக்கு தொடர்பான ஏதாவது முக்கிய வாக்குமூலம் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அடுத்த கட்டமாக எது மாதிரியான நகர்வுகள் இந்த வழக்கில் இருக்கும் என்பதை நீதிமன்றத்தில் சிபிஐ சமர்ப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த சோதனை, இந்த விசாரணை குறித்து முழுமையான விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தம்பி மகாலிங்கம், ஏர்செல் மேக்சிஸ் வழக்குல ஐஎன்எஸ் மீடியா குழுமத்திற்கு அனுமதி அளித்ததுல முறைகேடு அப்படின்ற தகவல் அடிப்படையில இந்த சோதனை நடைபெறுவதாக குறிப்பிட்டீங்க. தற்போது வரை வந்த தகவல் அதான் சொன்னீங்க. இந்த ஐஎன்எஸ் மீடியா குழுமத்திற்கு அனுமதி அளித்ததுல உள்ள முறைகேடுன்னு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது பொதுவா? இந்த ஐஎன்எஸ் ஊடகம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்று தரப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வெளிநாட்டிலிருந்து முதலீடு கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் FIBB என்று சொல்வார்கள். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அமைப்பின் மூலமாகத்தான் மிகப்பெரிய தொகையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து உள்ளே கொண்டு வரப்படும் முதலீடாக. அந்த முதலீட்டில் மொத்தமாக ஒரு சிறிய தொகை, அதாவது உதாரணத்துக்கு 4 கோடி ரூபாய் உள்ளே முதலீடாக செய்வதாக முதலில் திட்டம் வைத்திருந்ததாகவும் அதற்கு பிறகு அந்த தொகை திடீரென அதிகரித்து விட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதில் எது மாதிரியான முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதில் மத்திய அமைச்சராக, நிதி அமைச்சராக சிதம்பரம் இருந்தார், அதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே அந்த சூழ்நிலையில் அந்த சோதனைக்கும் அவரது பதவியில் இருந்த போது அவருக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து இந்த விசாரணை இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வமான ஒரு பத்திரிகை குறிப்பு என்பது சிபிஐ இன்று மாலைக்குள் வழங்கும் என சொல்லியிருக்கிறார்கள். அதில் இன்னும் விரிவான தகவல்களை வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இந்த வழக்கில் வெளிநாட்டிலிருந்து முதலீடை அனுமதித்தது சம்பந்தமான விசாரணை இருக்கக்கூடும் என்றுதான் நாம் சொல்கிறோம். நமக்கு கிடைத்த தகவல் அப்படித்தான் இருக்கிறது. தமிழரசன்.
மகாலிங்கம், ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ சார்பில் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு கடிதம் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்தில் ப சிதம்பரத்தின் பங்கு குறித்து சிபிஐ தீவிரமா விசாரணை நடத்தி வருவதாகவும் ஏறக்குறைய 1 மாதங்களுக்கு முன்பா சிபிஐ அங்க கடிதம் தாக்கல் செஞ்சது. இந்த நிலையில இந்த வழக்குல ப சிதம்பரத்தினுடைய அந்த பங்குன்னு சிபிஐ எதை கருதுது? சிபிஐ தீவிரமா விசாரணை நடத்தி வருவதற்கான பின்னணி என்னவா இருக்கும்? சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கும்போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அவர் மீண்டும் இப்போ வந்து காங்கிரஸ் தலைவர்கள் மீது பாஜக சிபிஐ ஏவிட நினைக்கிறீங்களா? Mr. Ramasamy sir, what do you have to say on this CBI raid? What do you have to say? What do you have to say about this, sir? It looks like it's a huge setback for Mr. Chidambaram. CBI raid is on, sir. CBI raid is on. What is your view, sir? Sir, இந்த மாதிரியான ஒரு ரைடு பரவாயில்லையா சார்? என்னன்னே தெரியல. டிவி பார்த்துக்கிட்டு வந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் நாள் வந்துருங்க. அதிகாரிகள் இருக்காங்க. சார் சிதம்பரம் எங்க இருக்காரு? சிதம்பரம் பேசுறீங்களா? And as you can see on the visuals, this is Tamil Nadu Assembly Congress. தற்போது சோதனை நடைபெற்று வரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் வீட்டிற்கு தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் KR ராமசாமி வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க மறுத்திருக்கிறார். அவர் வீட்டின் வாயினுள் நிற்கும் அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி, சென்னை உட்பட மொத்தம் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்திற்கு சொந்தமான 14 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பாக INS மீடியா குழுமத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது தொடர்பாக இந்த சிபிஐ சோதனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து களத்தில் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த வழக்குல ப சிதம்பரத்தின் பங்கு குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது வெளிநாட்டிலிருந்து முதலீடு, ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விவகாரம், இந்த 2 தான் மிக பிரதானமான ஒரு விவகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் FIBB என்று சொல்வார்கள். வெளிநாட்டிலிருந்து முதலீடு கொண்டு வருவதற்கு அது சம்பந்தமாக கண்காணிக்கும் அமைப்பு ஒன்று இந்தியாவில் இருக்கிறது. அதில் INX, அதாவது நியூஸ் எக்ஸ் சேனலை நடத்தி கொண்டிருக்கிற INS நிறுவனத்திற்கு, அதாவது இந்திராணி முகர்ஜி மற்றும் அவரது நிறுவனம் அதை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தது விவகாரமாக நேற்று சிபிஐ அதிகாரிகள் வழக்கை ஒன்று பதிவு செய்திருக்கிறார்கள். புதிய முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் சொல்வது என்னவென்றால், சம்பந்தப்பட்ட அனுமதி வழங்கப்பட்டது ப சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் எது மாதிரியான அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது, அதில் உள்ள விதிமுறை மீறல்கள் என்னவாக இருந்திருக்கும், அந்த விதிமுறை மீறல்கள் எல்லாம் எப்படி சமாளிக்கப்பட்டது, அதில் ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரத்திற்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறதா என்ற வழக்கு விசாரணை தான் தற்போது சிபிஐ தொடங்கியிருப்பதாக நேற்று சிபிஐ தெரிவித்தார்கள். இந்த தகவலை அடுத்து தற்பொழுது அடுத்த கட்ட விசாரணை தேவைப்படுகிறது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த நீதிமன்ற உத்தரவை அடுத்து சிபிஐ அதிகாரிகள் நாடு முழுவதும் 16 இடங்களில் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். டெல்லி, நொய்டா மற்றும் தமிழகத்தில் சில இடங்களில் சோதனை நடத்துகிறார்கள். சென்னையில் ப சிதம்பரம் மற்றும் சிதம்பரத்தினுடைய நுங்கம்பாக்கத்தில் உள்ள வீடு, அதே போல நுங்கம்பாக்கத்தில் உள்ள கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அலுவலகம் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனை இன்று மாலை வரை தொடர்ந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனையில் அந்த INS நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட தொடர்பான ஆவணமோ அல்லது அது சம்பந்தமான வாக்குமூலமோ பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தம்பி தமிழரசன்.